வணக்கம். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் ஆகிய 2 அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த மாநிலங்களுக்கான தேர்தல் நடந்திருக்கிறது. ஜார்க்கண்டில் 2ஆம் கட்ட தேர்தல் நடந்திருக்கிறது. அதே போன்று மகாராஷ்டிராவில் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்திருக்கிறது. இதனுடைய முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பது மிகுந்த எதிர்பார்ப்பிற்கு உள்ளாக இருக்கிறது. ஏனென்றால் மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் பிரதான கட்சிகள் 2 பிரிவுகளாக பிரிந்து ஒரு பிரிவு பாஜகவுடனும் மற்றொரு பிரிவு காங்கிரசுடனும் இருக்கிறது. அதே போன்று அந்த பிரிவுக்கு பிறகு மக்களவை தேர்தலை சந்தித்திருந்தாலும் சட்டப்பேரவை தேர்தலில் அதே போன்ற ஒரு பாதிப்பு அல்லது தாக்கம் இருக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அதற்கு விடையாக இந்த சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் இருக்கலாம். அதே போன்று அங்கு ரிசர்வேஷன் சார்ந்த பல்வேறு சிக்கல்கள் சென்று கொண்டிருக்கின்றன. இது மகாராஷ்டிர தேர்தல். ஜார்க்கண்டை எடுத்துக்கொண்டால் அங்கு முதலமைச்சராக அப்போது இருந்த ஹேமந்த் சோரன், தற்போதைக்கும் அவர்தான் முதலமைச்சர், அவர் அப்போது கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு முதலமைச்சர் மாற்றம், அதில் ஏற்பட்ட அதிருப்திகள் என்று பல்வேறு விஷயங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. ஒரு ட்ரைபல் ஸ்டேட்டாக அறியப்படக்கூடிய ஜார்க்கண்டில் யார் தன்னுடைய பலத்தை நிரூபிக்கப் போகிறார்கள் என்பதும் கேள்விக்குள்ளாக இருக்கிறது. இதனுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகவிருக்கின்றன. அது பற்றிய ஒரு அலசல் தான் இது. இதில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு சுமன் சி ராமன் இணைந்திருக்கிறார். அதே போன்று பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகரம் நம்மோடு விரைவில் இணைவிருக்கிறார். முதலில் திரு சுமன் சி ராமனிடம் பேசலாம். வணக்கம் சார். இப்போ மகாராஷ்டிரா தேர்தலை முதல்ல நாம எடுத்துக்கலாம். இப்போ இந்த தேர்தலில் 2024 தேர்தலோட முடிவுகள், மக்களவை தேர்தலோட பிரதிபலிப்பு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அல்லது சட்டப்பேரவை தேர்தல் 2019 நடந்ததோட பிரதிபலிப்பு தான் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதை போன்று ஒரு சமீப காலத்துல யார் வெற்றி பெறுவார்கள் என்று கூறவே முடியாத ஒரு தேர்தலாக இது அமைந்திருக்கிறது. இதற்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று அப்கோர்ஸ் இந்த 2024 மகாராஷ்டிராவில் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தலைமையில் போட்டியிட்ட எம்பிஏ ஒரு மகத்தான வெற்றி பெறக்கூடிய ஒரு நிலையில இருந்தார். ஆனால் இது ஒரு சட்டப்பேரவை தேர்தல், அதனால அதே சென்டிமெண்ட், அதே மூடு இது நீடிக்குமா தெரியாது. ரெண்டாவது, யார் பக்கம் இருக்கிறார்கள் என்றே தெரியாது. இப்ப காங்கிரஸ் ஒரு பக்கம் இருக்கு, பிஜேபி ஒரு பக்கம் இருக்கு, அவ்வளவுதான். இதை தாண்டி என்சிபியில 2 பிரிவுகளும் இந்த பக்கம் இருக்கிறவங்க அந்த பக்கம் போகலாம் தேர்தலுக்கு பிறகு, அதே மாதிரி அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் வரலாம். சேம் ஃபார் சிவசேனா இப்போ ஒரு வேளை உத்தவ் தாக்கரே தலைமையில் சேனா யூபிடி சிறப்பாக செய்யுதுன்னா ஷிண்டே பக்கம் இருக்கக்கூடிய பலர் இந்த பக்கம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. எங்கள் தாய் அமைப்புக்கு நாங்கள் வந்து விட்டோம்னு சொல்லி. சோ இதை என்ன பொறுத்த வரைக்கும் ஏதேனும் ஒரு அணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றாலே தவிர நிச்சயமாக இது தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்யப்படக்கூடிய ஒரு தேர்தல் ஆக கூட இருக்கும். அதாவது தேர்தலுக்கு பிறகுனா இந்த ரிசல்ட் ஒரு வாரம் 10 நாளைக்கு கழிச்சு ஹார்ஸ் ட்ரேடிங், ரிசார்ட்டுக்கு போறது, அதெல்லாம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. ரெண்டாவது, மகாராஷ்டிரா விகாஸ் அகாடி அவர்கள் அதாவது காங்கிரஸ், சிவசேனா யூபிடியும் என்சிபி சரத்பவாரும் இணைந்து போட்டியிடக்கூடிய அந்த எம்பிஏ அப்படிங்கிறது ஒரு மெஜாரிட்டி, நேரோ மெஜாரிட்டி வந்தாலோ இல்ல மெஜாரிட்டிக்கு ஒரு 2 சீட்டு 3 சீட்டு 5 சீட்டு கம்மியாக இருந்தாலோ அவர்கள் புழக்கப்படுவார். பிஜேபி பூந்து எப்படியும் அதே மாதிரி பிஜேபி அணி மகா யுத்தி, அதாவது சிவசேனா ஏக்நாத் ஷிண்டே, என்சிபி அஜித் பவார் அண்ட் பிஜேபி, இவர்கள் ஒருவேளை ஒரு 10 சீட்டோ 15 சீட்டோ 20 சீட்டோ மெஜாரிட்டிக்கு குறைவாக இருந்தால் உறுதியாக அந்த மெஜாரிட்டியை அவங்க பெற்றுடுவாங்க. எப்படி பெறுவாங்கிறது நமக்கு எல்லாருக்குமே பார்த்துட்டு இருக்கோம். பல ஸ்டேட்ல எப்படி வாங்குறாங்க அப்படிங்கிறது, அந்த மெஜாரிட்டியா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். ஸோ இது ஒரு மிக முக்கியமான ஒரு பேட்டிலாக நான் பார்க்கிறேன். ஏன்னா இந்த தேர்தலில் ஒரு டிசைசிவ் வேர்டிக்ட், ஒரு தீர்க்கமான ஒரு முடிவை மகாராஷ்டிரா வாக்காளர்கள் அளித்தால் அது நாட்டுக்கே ஒரு பெரிய சிக்னல். இல்ல திருப்பியும் குழம்பி போய் லோக்கல். இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயம், இந்த அதிருப்தியாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் கிட்டத்தட்ட 30-35 தொகுதிகள்ல நோன் ரிபல்ஸ், அதாவது அந்த கட்சியே ஆனா அவங்க சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள். இதுல இன்னொரு கொடுமை என்னன்னா, எதிர் அணியே அந்த ரிபலுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு. அவங்க கேண்டிடேட்டே டல் பண்ணிட்டு இந்த ரிபல் கேண்டிடேட்டுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிற மாதிரி இருக்கு. ஸோ
இதையெல்லாம் வந்து நம்ம எக்ஸிட் போல் எல்லாம் வந்து நம்ம பெருசா பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளவு சூப்பரா கொடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி ஹரியானாலேயே எப்படி சூப்பரா கொடுத்தானுங்க. ரெண்டுத்திலையும் மிகவும் தவறான ஒரு கணிப்பைத்தான் அவர்களால் முடிந்தது. அதனால இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்க வேணாம். அதுவும் இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் ரேஸ்ல சில போல்ஸ்டர்ஸ் எப்பவுமே பிஜேபி ஜெயிக்குங்கிறத முன்னாடியே கொடுத்துருவாங்க. அது எக்ஸிட் போல்னு ஒரு பேச்சுக்காக ஒண்ணு, ஏன்னா முதலியே கொடுத்தா அது எக்ஸிட் போல்னு சொல்ல முடியாது. பட் இந்த ஃபிகர்ஸ் எல்லாம் முன்னாடியே இருக்கு. நான் இந்த டிபாலஜியில கிட்டத்தட்ட 20 ஆண்டு காலம் அனுபவம். இது எப்படி செய்யறாங்க, இதனாலதான் இது வருத்தம் என்னன்னா தேர்தல் ஆணையம் இதை முறைப்படுத்துவதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. சோ சில போல்ஸ்டர்ஸ் வந்து அதாவது இது வந்து ஒரு நேரேட்டிவ் செட்டிங். இது எதுக்காக இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா, ஒருவேளை பிஜேபி நாளைக்கு இப்ப 150 170ங்கிறது மெஜாரிட்டி, 144 45 வந்தா மெஜாரிட்டி. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் என்ற ஒரு நிறுவனம் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலும் கூட பாஜக கூட்டணிக்கு 150 170 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மற்றொரு நிறுவனம் பிமார்க் 137 157 வரைக்கும் பாஜக கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்றும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 126 146 வரை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இதுவரைக்கும் வந்திருக்கக்கூடிய இந்த கணிப்பும் பாஜக கூட்டணிக்கு சாதகமான ஒரு நம்பர்ஸ் தான் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஆனா நீங்க சொன்ன அந்த மெஜாரிட்டி தான் அப்படிதான் வரணும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அப்படிதான் வரணும். அதுக்கு தானே இப்ப இந்த எக்ஸிட் போல போடுறாங்க. இப்போ 137 157 ஒருவேளை பாஜகவுக்கு 125 சீட்டு வருதுன்னு வைங்க, அது வந்து வெற்றி கிடையாது. 137 157 20 சீட்டு கம்மி. ஆனால் இது எதிர்பார்த்த ஒன்றுதான் அப்படின்னு காட்டுறதுக்கு அது வசதியா இருக்கு. நாளைக்கு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்களை பெறுவதற்கு, எம்எல்ஏக்களை வாங்குவதற்கு இதற்கெல்லாம் வசதியாக இருக்கு. ஸோ இந்த எக்ஸிட் போலை வைத்துக்கொண்டு ஒரு கணிப்பை கொடுப்பவன் பல முறை நம்ம பார்த்திருக்கிறோம், நம்மளை முட்டாளாக்கி இருக்கிறார்கள், மக்களை முட்டாளாக்கி இருக்கிறார்கள். அதனால நான் வந்து இந்த மாதிரி வர ஒரு அதுவும் இவ்வளவு நேரோவா 146 இவங்களுடைய ஹையர் எண்ட் அவங்களுடைய லோவர் எண்டை விட அதிகமா இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து சீரியஸாவே எடுத்துக்க முடியாது. 23ஆம் தேதி நமக்கு விடை கிடைக்கும். இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்போ காங்கிரஸ் கூட்டணி இந்த லோக்சபா தேர்தலில் அந்த பாஜக கூட்டணியை விட அதிகமான இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க 17, பாஜக கூட்டணி, காங்கிரஸ் கூட்டணி 30 இடங்கள்ல மக்களவை தொகுதிகளா பார்க்கும்போது வெற்றி பெற்றிருக்காங்க. அதே மாதிரி மராத்தியர்களோட பிரச்சனை என்பது பாஜகவிற்கு எதிரான ஒரு அலையை அங்க உருவாக்கி இருக்கு, பாஜக கூட்டணிக்கு எதிரான ஒரு அலையை உருவாக்கி இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இதை தாண்டி பாஜகவிற்கு சாதகமான ஒரு சூழலை ஏற்படுத்தக்கூடிய அம்சங்கள்னால் மகாராஷ்டிராவில் என்னவா இருக்க முடியும்? இல்ல, அதாவது ஒரு 2-3 விஷயங்கள் பாஜக மிகவும் சாமர்த்தியமாக செய்திருக்கிறது. அதாவது ஒரு கவுண்டர் கன்சாலிடேஷன். ஒரு உதாரணத்துக்கு மராட்டா மக்கள் வந்து எல்லாரும் ஒரு பக்கம் ஓட்டு அடிச்சாங்கன்னா, ஓபிசி மக்கள் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மற்ற அனைத்து சமுதாயங்களும் எதிர் அணிக்கு வாக்களிக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு எதிர்பாராத ஒரு சூழல். எப்பவுமே வந்து மகாராஷ்டிரால அந்த இருக்கு, மராட்டா நான் மராட்டா ஓட்டு. அதே மாதிரி தலித் மக்கள் இந்த சென்ற முறை காங்கிரஸ் 2024 பாராளுமன்ற தேர்தலில் மகாராஷ்டிரால பெற்ற வெற்றிக்கு ஒரு மிக முக்கிய காரணம் தலித் மக்களினுடைய வாக்குகள். அந்த தலித் மக்களினுடைய வாக்குகள், சிறுபான்மையினர் வாக்குகள், இது வந்து ஹோல்சேலா காங்கிரஸுக்கு கூட்டணிக்கு போகுமா? இதற்கு இன்னொரு சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா விபிஏ அப்பவும் தனியா போட்டிட்டாங்க, பட் விபிஏ வஞ்சித் பகுஜன் அகாடிங்கிறது தனியா போட்டிடுறாங்க. அவங்கதான் இந்த வினோத் தாவ்டே அந்த 5 கோடி கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் அந்த சம்பவத்துல இந்த விபிஏ உடைய ஆட்கள் தான் போய் அந்த பணத்தை பிடிச்சிருக்காங்க. சோ விபிஏ தனித்து போட்டியிடுகிறாங்க. ரிப்பப்ளிகன் பார்ட்டி ஆஃப் இந்தியா, ராம்தாஸ் அத்தவலே, அவங்க பாஜகவினுடைய கூட்டணியினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறாங்க. ஸோ தலித் ஓட்டை பிரிப்பதற்கு முயற்சிகள் எடுக்கப்படுகின்றன. ஸோ அது வெற்றி பெறுமா? ஒன்று. மராட்டா ஓட்டு எந்த பக்கம் போகும்? அந்த பக்கம் போனால் அது இப்போ தமிழ்நாட்டில் என்னாச்சு, வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் எல்லாருமே ஒரு பக்கம் ஓட்டு போடும்போது அதே தொகுதியில் இருக்கக்கூடிய வன்னியர் அல்லாத மக்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து எதிரணிக்கு ஓட்டு போட்டாங்க. அதை நம்ம பார்த்தோம் 2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் பார்த்தோம், அதுக்கு பிறகும் பார்த்திருக்கோம். சோ அந்த மாதிரி ஒரு கவுண்டர் போலரைசேஷனை பாஜக உருவாக்க முயற்சிக்கிறார்கள். சில தொகுதிகளில் வெற்றியும் பெற்றிருக்கிறார்கள். ஆனால் எனக்கு இந்த சீட் ஷேரை விட
ஓட் ஷேர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா ஓரளவுக்கு நியாயமாக இந்த ஒப்பீனியன் போல், எக்ஸிட் போல் எல்லாம் செய்தார்கள் என்றால் ஓட் ஷேரை ஓரளவுக்கு கணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சீட் ஷேருங்கிறது நீங்க ஒண்ணு சொல்லலாம், நான் ஒண்ணு சொல்லலாம், அதே ஓட் ஷேரை வச்சுக்கிட்டு. பட் அந்த ஓட் ஷேர் என்னன்னு நமக்கு அவங்க காட்டினாங்கன்னா நல்லா இருக்கும்.